ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல மொத்தம் 8 அணி பங்கேற்கிறாங்க. இந்த 8 அணி பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து ஏ பிரிவில் வந்து நியூசிலாந்து டீம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நியூசிலாந்து ஸ்குவாட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2023 T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய T20 தான் விளையாடி இருக்காங்க. ஒரு 6 ஓடிஐ மட்டும்தான் நியூசிலாந்து வந்து விளையாடி இருக்காங்க. அதுல ஒரு ஓடிஐ சீரீஸ் வந்து நியூசிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓடிஐ சீரீஸ் வந்து டையா இருக்கு. இந்த 50 ஓவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பேர் கொண்ட ஸ்குவாடை வந்து நியூசிலாந்து வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பார்த்துடலாம். இந்த 15 பேர் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா பியூர் பேட்டரா ஒரு 4 பேர் எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா டெவன் கான்வே, டாம் லெத்தம், கேன் வில்லியம்சன் அண்ட் வில்லியங், இவங்க 4 பேர் தான் பியூர் பேட்டரா இருக்காங்க. அதை தொடர்ந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி எடுத்துட்டோம்னா ஒரு 6ல இருந்து 7 பேரை எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை தான் வந்து ரொம்ப அதிகமா ஃபில் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். மிச்சில் சாட்னர் அவர் தான் இந்த டீமோட கேப்டனாகவும் இருக்காரு இப்போ ரீசன்ட் டேஸ்ல. அதை தொடர்ந்து பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா அண்ட் நாத்தன் ஸ்மித் அப்படின்னு ஒரு 7 ஆல்ரவுண்டர் வந்து இந்த டீம்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து பியூர் பவுலர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 பவுலர் எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி, வில் ஓரூக் அண்ட் பென் சீட்ஸ் அப்படின்னு ஒரு 4 பியூர் பவுலர் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா கேன் வில்லியம்சன் வந்து 2023 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா வந்து அவர் எந்த ஒரு சீரீஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவரை வந்து டீம்ல எடுத்துட்டு போனாங்க. இன்ஜுரி கன்சர்னால அவரால் விளையாட முடியல. ஸோ இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து எடுத்திருக்காங்க அவரை. அவர் இருக்கிறதுனால இந்த நியூசிலாந்து அணிக்கு வந்து பேட்டிங் லைனப்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா டாப் ஆர்டர் பேட்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்ல இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா ரீசெண்டாக விளையாடின எல்லா ஓடிஐலையும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர் தான் வந்து நியூசிலாந்து அணியை காப்பாற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வில் யங்கு, ரச்சின் ரவீந்திரா, சாப்மன், இந்த மாதிரி பேட்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோர் அடித்து அந்த டீமை வந்து வெற்றி பெறறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து குரூஷியலாக தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால அவரால் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இப்போ முக்கியமான ட்ராஃபி அப்படிங்கிறதுனால லாக்கி ஃபெர்குசனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதை தொடர்ந்து மேட் ஹென்ரி அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்காரு நியூசிலாண்டுக்காக. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓரூக் அவரையும் எடுத்திருக்காங்க. அடுத்தது பென் சீர், அவரை வந்து இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் அவரை எடுத்துகிட்டு வரல. பென் சீர்ஸை இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு பதிலுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கப் டஃபி அப்படின்னு ஒரு பவுலர் இருந்தார். அவருக்கு பதிலாக வந்து பென் சீரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, ஜாக்கப் டஃபி வந்து நல்லா தானே பவுலிங் பண்ணிட்டு இருந்தார், எதுக்கு அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பென் சீர்ஸை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் எல்லாராலையும் வைக்கப்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்த நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பென் சீர், நாத்தன் ஸ்மித்து, வில் ஓரூக் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா குளோபல் டோர்னமெண்ட் வந்து இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி குளோபல் லெவலில் டோர்னமெண்ட்ல இவங்க 3 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த நியூசிலாந்து ஸ்குவாட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டாப் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. பவுலிங்கில் மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 ஆல்ரவுண்டரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இந்த 15 பேர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 11 பிளேயரை யாரை பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இந்த நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் யார் 11 பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மக்களும் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2000க்கு அப்புறமா இதை வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவோட தான் களம் இறங்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜில் பாகிஸ்தான் அணியோட நியூசிலாந்து மோத போகிறாங்க. அதை தொடர்ந்து பங்களாதேஷ் கூட மோதுறாங்க. அதை தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி இந்தியா அணி கூட வந்து மோத போகிறாங்க. இந்தியா கூட மோதின லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு அணியாக தான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இடம் பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இந்த டீமுக்காக ப்ளே பண்ணி இந்த டோர்னமெண்ட்டோட கப்பை வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.